நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பூமாராணி. நான் பிராணிக் ஹீலர். நான் கவுன்சிலிங் குடுக்குறேன். ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹீலிங் பண்றேன். தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். கேன்சர் வரைக்கும் உள்ள பேஷண்ட்ஸுக்கு நான் நிறைய ஹீலிங் பண்ணி, நிறைய ரிசல்ட் காமிச்சிருக்கேன். ப்ளஸ் நான் மன ரீதியாக உள்ள பிரச்சனைகளுக்கும், ஒரு கோபம், எரிச்சல், பயம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றேன். ஹீலிங்கும் பண்ணி விடுறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். மேலும் நம்ம இன்னைக்கு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இதை நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகள் நம்மளை சூழ்ந்து நிறைய இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இதுல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கோம். ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சோ பி இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அன்னைக்கு நாள் முழுவதும் ரொம்ப சிறப்பா உங்களுக்கு அமையணும் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்ச உடனேயும் சோ பி இட் சொல்லுங்க. சோ பி இட். இதை நீங்க இப்பவே மெசேஜஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. அதனுடைய ரிசல்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க அதை பாருங்க. உங்களால உணர முடியும். அந்த கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகள் நீங்க பாசிட்டிவா சொல்லும்போது, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு என்னுடைய குழந்தைகள் 100க்கு 100 மார்க் எடுக்கணும், ஒரு 90% எடுக்கணும், நீங்க எதுவாக வேணா நினைக்கலாம். அது சோ பி இட் அப்படின்னு சொல்லுங்க. காலையில எழுந்திருக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப புன்னகையோட ஸ்மைலிங்கா சிரிச்சுட்டே இப்ப எல்லாருமே சோ பி இட் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணுமா, ஐ ஆம் குட் ஹெல்த், ஐ ஆம் வெல்தி, ஐ ஆம் ஹெல்தி, சோ பி இட் அப்படின்னு சொல்லுங்க. அது தானாகவே அப்படியே நடக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயங்கள். நிறைய பேர் கண்ணுக்கு தெரியிற விஷயங்களை மட்டுமே தான் பாக்குறாங்க. கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் நிறையவே இருக்குது நமக்கு. அதை பத்தியும் நம்ம இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்திற்கான ஒரு முயற்சி என்ன, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வருகிற மாதம் பிப்ரவரி மாதம் வருது. லவ்வர்ஸ் டே வருது. ஏன் லவ்வர்ஸ் டே அந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு ஒரு நாளுக்கான சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நமக்கு உற்சாகமாகுது. அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க, நம்ம இந்த பிப்ரவரி மாதத்திற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஞ்சல்ஸும் சனத்குமாரா அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய அருள் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம 10 நம்பருக்குள்ள ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு 5 நம்பர் நினைச்சுக்கோங்க. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டீங்களா? ஓகே, நான் இப்ப சொல்றேன். 2, 4, 5, 6, 8 இந்த மாதிரி நினைச்சிருக்கவங்க மெசேஜ்ல என்ன நினைச்சிருந்தீங்களோ அவங்க டைப் பண்ணுங்க. சோ பி இட் போடுங்க. நான் உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து வர மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சனத்குமாராங்கிற கடவுள் முருக கடவுள், நம்மளுடைய தமிழ் கடவுள். அவர் உலகெங்கும் இருக்காரு. அவர் நமக்கான மெசேஜ், நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 2ங்கிற நம்பர் நினைச்சவங்க என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப லக்கி, நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி. மணி அண்ட் வெல்த் கேன் கிவ் ஃப்ரீடம் டு எ பர்சன். He has the freedom to decide how to use his time and energy. நமக்கு கடவுளால கொடுக்கப்பட்டது என்ன விஷயங்கள்லாம் அப்படின்னா, பணம் கொடுத்துருக்காங்க, நமக்கு நேரம் கொடுத்துருக்காங்க, நல்ல சக்தி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எப்படி உபயோகப்படுத்த போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மணி அண்ட் வெல்த் கேன் கிவ் ஃப்ரீடம் டு எ பர்சன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, பணமும் வளமையும் பணமும் இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றி தானாகவே சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 அப்படின்னு டைப் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். அப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும், நேரத்தையும் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டைம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். பணம் கூட நம்ம போனா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நம்ம நேரத்தை சம்பாதிக்க முடியாது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்.
வித் unnecessary பர்சன். தேவையில்லாத மனிதர்கள் கூட போய் சண்டை போடுறதோ, பேசுறதோ இதெல்லாம் நீங்க தவிர்த்துடுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய போகுது. உங்களுடைய நேரமும், உங்களுடைய சக்தியவும் நல்ல ஒருங்கிணைந்த ஒரு பாதையில செலுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வளமையும், பணமும் வரும்னு சொல்றாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பணம், வளமை இதெல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறோம். பணம், வளமை இது எல்லாமே வந்து வேற வேற. நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் இது தேவைப்படும் அப்படின்னா, பணமும், வளமையும் இருக்கிறவங்களுக்கு, டோனு டைப் பண்ணவங்களுக்கு இந்த மெசேஜ். சூப்பர். அதுக்கு அடுத்த நம்பர் நம்ம பார்க்கலாமா? இன்னொருக்கவும் திரும்பவும் நம்ம வந்து 4 அப்படிங்கிற நம்பருக்கு பார்க்கலாம். அவங்க என்ன லக்கியஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூப்பர். Fanatical or dangerous people believe their opinion is the only truth. சில மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் சொல்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை சூழ்ந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் நீங்க சொல்றதை ஏத்துக்குவாங்க, ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டாங்க, ஒரு சிலர் நான் சொன்னதுதான் கரெக்டுன்னு தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ 4 நினைச்சவங்க எல்லாம் 4 டைப் பண்ணுங்க. நீங்க வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா இருப்பீங்க. உங்களோட பாயிண்ட மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. டேஞ்சரஸ் பீப்புள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மள சூழ்ந்து இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மைலிங்கா சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன நோக்கத்துக்காக உங்க பக்கத்துல வர்றாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. இதுதான் உங்களுக்கான மெசேஜ். பல பேரும் பல ஒப்பீனியன் சொல்லுவாங்க, பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மை வேறு. அதை நீங்க உணர்ந்து பார்க்கணும். அது வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தால நீங்க என்ன செய்ய முடியும்? நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பட முடியும். உண்மை என்ன, அறியாமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்களும் ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் 4 அப்படின்னு நினைச்சிருந்தவங்க. வெரி குட். அடுத்ததாக 6. யாரெல்லாம் 6 நினைச்சிருந்தீங்களோ அவங்க எனக்காக மெசேஜ் டைப் பண்ணுங்க 6 அப்படின்னு. உங்களுக்கான மெசேஜ் என்ன, ஏஞ்சல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். People who do not know a lot make a lot of noise like an empty drum. மாஸ்டர் என்ன சொல்றாங்க, குரு, ஏஞ்சல்ஸ் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. 6ன்னு சூஸ் பண்ணவங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா, யாராவது வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி சொல்றாங்க, இல்ல ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து வெறும் எம்டி ட்ரம் போல அப்படின்னு சொல்றாங்க. எம்டி ட்ரம் என்ன செய்யும்? சும்மா சுத்திட்டே இருக்கும். அதுல இருந்து சத்தம் தான் வரும். அதுல இருந்து என்ன வராது? நல்ல செய்திகள் வராது. நமக்கான அதுல பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நல்ல மனிதர்கள் உங்களை சூழ்ந்து வரணும் அப்படின்னா, நீங்க வந்து சிந்திக்கணும். அவங்க கிட்ட இருந்து எப்படி அவங்க நல்லவங்க, எப்படி அவங்க நம்ம கிட்ட பழகுறாங்க, அதெல்லாம் வந்து அனுபவிச்சு யோசிச்சு பார்க்கணும். அவங்க என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களை அந்த வார்த்தைகள்ல சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு சண்டை வருது அப்படின்னா, நீங்க வந்து அவங்க சொன்ன வார்த்தையில தான் என்ன செய்வீங்க? இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுலதான் நிப்பீங்க. ஆனா அவங்க கோபத்துல இருந்து அந்த வந்த வார்த்தை, அந்த மனிதர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்க தவறிடணும். அப்போ இது மாதிரிலாம் நீங்க வந்து யோசிச்சு சிந்திச்சு செயல்படும் போது 6ன்னு டைப் பண்ண நீங்க எல்லாருமே புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க எல்லாருமே வந்து புத்திசாலித்தனமா யோசிங்க. அடுத்தவங்க பேச்ச நம்பாதீங்க. அடுத்தவங்களை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கான சேலஞ்ச் நிறைய பேர் வந்து நிறைய விதமா வருவாங்க. நம்மளை ஏமாத்துறவங்க வருவாங்க, நம்ம கிட்ட அன்பா இருக்கிறவங்க வருவாங்க, நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறவங்க வருவாங்க. யாரு எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் வேணும். வெரி குட். அடுத்ததாக நம்பர் 5 அப்படின்னு நினைச்சவங்க 5ன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
Practicing high degree of honesty is the key to becoming a genius. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நேர்மை ரொம்ப நேர்மையா இருந்தோம் அப்படின்னா நீங்க வந்து மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. அப்போ நம்பர் 5ன்னு டைப் பண்ணவங்க எல்லாருமே ஜீனியஸ். வாவ், வெரி குட், சூப்பர். ஹை டிகிரி ஆஃப் ஹானஸ்டின்னா என்னது? நம்ம நமக்கு நாமே நேர்மையா இருக்கிறோமா, மற்றவங்க கிட்ட நேர்மையா இருக்கிறோமா, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நீங்க டைப் பண்ணவங்க எல்லாருமே வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னா சூப்பர் ஷார்ப்பா இருப்பீங்க, ஜீனியஸா இருப்பீங்க அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. அப்போ ஹை டிகிரி ஆஃப் ஹானஸ்டின்னா என்னது? இதுல வித்தியாசப்படுது. நம்ம வந்து மற்றவங்க கிட்ட எப்படிலாம் பழகுறோம், எப்படிலாம் பேசுறோம், உண்மையை மறைக்கிறோமா, இல்ல நேர்மையா நடந்துக்கிறோமா, நம்ம நமக்கு நாமே நேர்மையா இருக்கிறோமா, சுய நேர்மை, அடுத்தவங்க கிட்ட நேர்மையா இருக்கிறது, வார்த்தைகளால நேர்மையா இருக்கிறது, எண்ணங்களால நேர்மையா இருக்கிறது. இத மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜீனியஸ், புத்திசாலித்தனம், அறிவு நல்லா மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எல்லாருமே ரொம்ப லக்கி. நீங்க 5ன்னு சொல்லிட்டீங்க. சோ பி இட் போட்டுருங்க. நன்றி. அடுத்ததாக இன்னும் வேற யார் இருக்காம? 8ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ 8 நம்பர் யாரெல்லாம் டைப் பண்ணியிருந்தாங்களோ அவங்க ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க. நமக்கான செய்தி என்ன அப்படின்னு. ஓகே, அது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Determine where you are right now, where you want to go and how you are going to get there. அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க இலக்கு, கோல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும் இல்லையா? அதை நோக்கி நீங்க போறதுக்கான மெசேஜ் இது. நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ எங்க இருக்கீங்க மீன்ஸ் நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? யாரா வேணா இருக்கலாம். இது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், காலேஜ் பிள்ளைங்களா இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். ஓகே, நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? நீங்க எங்க போறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த கோல் செட்டிங், கோலை பிக்ஸ் பண்றக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருப்பீங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இருந்து நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறோம், 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறோம், 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறோம் அப்படின்னு ஒரு கோல் செட்டிங் நம்ம பண்ணணும். நம்ம கண்டிப்பா இது எல்லாமே செய்யணும். இது வந்து 8 அப்படிங்கிற நம்பருக்குரிய மெசேஜ் ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க ஒரு இலக்கு நோக்கி போகும்போது தான் உங்களுக்கு வெற்றி தானாகவே வரும். அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாருமே எடுத்தவங்க எல்லாருமே வந்து சூப்பர் லக்கி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து சோபீட் சொல்லுங்க, இந்த நம்பர்ஸை டைப் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய டவுட்ஸ் எதுனாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.